ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றது முன்னாடி, இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐக்காக மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸுமே அவைலபிளாக இருக்குது. சரியா? ஸோ பிசிக்கு வந்து பார்த்தோன்னா யுத்தம் செய் அப்படின்னு டெஸ்ட் பேச்சு 399 ரூபாய் முதல். ஸோ 399 ரூபா தான் அதோட பிரைஸ் அமௌண்ட். நெக்ஸ்ட் எஸ்ஐ டபுள் ஸ்டார் அதோட டெஸ்ட் பிரைஸ் பார்த்தோன்னாக்கா ஜஸ்ட் 500 ரூபாய் மட்டுமே. எஸ்ஐ டபுள் ஸ்டார்ல 40 டெஸ்ட் கண்டென்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா யுத்தம் சைடில் 25 டெஸ்ட் வந்து கண்டென்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினச்சின்னா 81222991 ஸோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீடைல்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும்போது எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்னு டெஸ்ட் பேச்சில் டெஸ்ட் நம்பர் 14 டெஸ்ட் நம்பர் 14ல் கொஸ்டின் நம்பர் 31லேருந்து 60 வரைக்கும் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 31 to 60 இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 30 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா போடுறீங்கன்றதா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஈரோடு தமிழன்பன் அவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. ஈரோடு தமிழன்பர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 2, சரியானதை தேர்ந்தெடு. வேரி, தேல், கரிவலை, எருமை, நாளிகேரம், பனை, தமாலம் என்றது பச்சை மரம். ஸோ இது மட்டும் தான் சரியா பொருந்துள்ளது. தமாலம் பச்சை மரம் என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 3, நாகலிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யார்? கந்தர்வன். தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தனா கந்தர்வன். அவருடைய இயற்பெயர் தான் பார்த்தனா நாகலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 34, திருத்தொண்டர் திருவந்தாதி நூலை எழுதியவர் யார்? திருத்தொண்டர் திருவந்தாதி என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் சரியான விடை நம்பி ஆண்டார் நம்பி என்பது சரியான விடை. நம்பி ஆண்டார் நம்பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 5, 3 என்பதன் துள்ளு மொழி சொல் என்ன? 3 என்பதன் துள்ளு மொழி சொல் என்ன? 3 அப்படின்னு சொல்லும் போது துள்ளு மொழியில மூஜி அப்படின்னு சொல்லுவாங்க. 3னா மூஜி அப்படின்னுவாங்க. இப்ப 3 தெலுங்கு, மூடு மூறு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மூடு மூடு, 1 2 மூடு அப்படின்னு சொல்லும் போது வந்து கன்னட மொழி சொல்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து கொஸ்டின் 36, சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு தமிழுக்கு தகுதிய ஆங்கில இதுல இருந்து டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லும் போது மென்பொருள் அப்படின்னு போயிருப்பாங்க. அப்போ 1க்கு நேரம் 3 எல்லாமே 3 தான் ஸ்டார்ட் ஆகுது. 3. அடுத்து கிராப் அப்படின்னா செதுக்கு. கிராப் பண்ண அப்படின்னாக்கா என்ன பண்ணிருப்பாங்க? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிராப் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பண்ணிருப்பாங்க? எவ்வளவு ஷேப் தேவையோ கட் பண்ணி என்ன பண்ணிருப்பான்? தேவையானது மட்டும் எடுத்துக்குவோம். கட் பண்ணுறது செதுக்கு. அப்ப 3 4ன்னு வரணும். ஸோ இது கட்டு இது கட்டு, இதுவான்னு பார்க்கணும். அடுத்து கர்சர் அப்படின்னு சொல்லும்போது போல்டர் அப்படின்னா உரை, ஃபோல்டர். இது போல்டர்ல ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கல்ல. ஃபோல்டர் அப்படின்றது உரையிடை அப்படின்னு போயிருப்பாங்க. அப்ப கர்சர் அப்படின்னா சுட்டி. இதுதான் கர்சர் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தோம். பிளிங்க் ஆயிட்டே இருக்கும்ல, இது கர்சர் பாயிண்ட் பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். அப்ப 3 4 2 1 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. டி இஸ் ரைட் ஆன்சர். கர்சர்னா சுட்டி, போல்டர்னா உரை. ஸோ 3 4 2 1 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். 7, பாரதியாரின் வழி தோன்றலாகும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, தமிழ் ஒலி என்பது சரியான விடை. கவிஞர் தமிழ் ஒலி என்பதே சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 38, காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்பாங்க. கலித்தொகை, தட்டு எஸ்பெஷலி முல்லை களி. கலித்தொகை என்பது சரியான விடை. ஏறு தழுவுதல் பற்றிய செய்திகளை குறிப்பிடுகிறது. கொஸ்டின் நம்பர் 9, மணிமேகலை எத்தனை காதைகளை கொண்டது? மணிமேகலை எத்தனை காதைகளை கொண்டது? ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 30 காதைகளை கொண்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 40, நான் வந்தேன் இத்தொடரில் அமைந்துள்ள பயனில்லை. வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சிச்சு. ஆக்சுவலா வந்தேன்றது முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன வரப்போகுது? வினை பயனில்லை. நான் நேற்று வந்தேனா இன்னைக்கு வந்தேன்றத நான் எப்போ வந்தேன்றத என்ன பண்றேன்? டினோட் பண்ணிட்டேன். நான் வந்துட்டேன் அப்படின்ற வினைச்சொல்லை குறிப்பிட்டதா இது வினை பயனில்லை என்று அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 41, தன்மை ஒன்மை தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி எது? அன் ஆன் ஆனானா ஆளாளா ஏன் என் ஏனா அர் ஆறாங்க. ஃபர்ஸ்ட் தன்மை, அடுத்து ஒருமை அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினான சரியான விடை ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். என் கமா ஏன், என் ஏன் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 42, ஒரு பொருள் வட்ட வடிவ பாதையில் செல்லும் அதன் திசை ஒவ்வொரு புள்ளியிலும் என்ன இருக்கும்?
வட்ட வடிவ பொருள். ஒரு பொருள் அப்படின்னா வட்ட வடிவ பொருள் மோதுனா இப்படி போகுதுன்னு வச்சுக்கோ. இப்படி வட்ட வடிவ பொருளை போகுது. அதோடைய வடிவ பாதை செல்லும் அதன் திசை வேகம். திசை எப்படி ஒவ்வொரு பொருளும் எப்படி திசை எப்படி இருக்குங்க? ஒவ்வொரு பொருளையும் திசை எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னாக்கா மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு பொருளும் போதும் ஒவ்வொரு திசையும் மாறிக்கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த திசை தான் கேட்கறாங்க. திசை சொல்லும் போது இப்படி தண்டலா பிரிச்சுக்கலாம். இப்படி எத்தனை கிடைப்பது? ஸோ இது வடக்கு, இது வந்து தெற்கு தோராயமா, இது வடகிழக்கு, ஸோ இது என்ன போகுது கிழக்கு, இது தென்கிழக்கு, இது வந்து பார்த்தோன்னா வடமேற்கு, இது மேற்கு, இது தென்மேற்கு. ஒவ்வொரு புள்ளியும் என்ன பண்ணுது? திசையும் திசை வேகம் ரெண்டும் மாறும். திசை மற்றும் திசை வேகம் மாறிக்கிட்டே இருக்கும். கொஸ்டின் நம்பர் 43. பல் மருத்துவம், கை, மின்விளக்கு, வாகன முகப்பு விளக்கு ஆகியவற்றில் பயன்படுவது எது அப்படின்னு கேட்கிறாங்க. குவி வருமா குழி வருமானா? ஃபர்ஸ்ட் குழி. ஓகே, குழி ரைட்டு. இப்ப ஆடியா லென்ஸா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹெட்லைட் எல்லாமே ஆடி தான். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி குழி ஆடி என்பது சரியான விடை. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 44. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு. மின்னோட்டம் அப்படின்னு கேட்டதல்ல, எஸ்ஐ அலகு ஆம்பியர் என்று அழைக்கப்படுகிறது. மின் ஊட்டம் அப்படின்னா கூலும். இது மின் ஊட்டம். சரியா? மின் ஊட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டம் என அழைக்கப்படுகிறது. ஹோம் அப்படின்னு சொல்லும் போது எதோட அலகுனாக்கா மின் தடை. மின் தடையின் அலகு ஓம் கொடுத்திருப்பாங்க. வோல்ட்னா மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாடு டிஃபரன்ஸ் ஆஃப் வோல்ட் அப்படின்னு போயிருப்பாங்க. மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு வோல்ட். ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி டேஷ் எனப்படும். இப்ப மின்னோட்டத்தின் அளவிடை கருவி அப்படின்னு சொல்லும்போது அம்மீட்டர். மின்னோட்டத்தை அளவிடும் கருவி அம்மீட்டர். இப்போ வோல்ட் மீட்டர் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாட்டை அளவிடும் கருவி வோல்ட் மீட்டர் அப்படின்னு போயிருப்பாங்க. ஓடோமீட்டர் அப்படின்னா வாகனங்கள் கடந்த தொலைவு கணக்கிடும் கருவி ஓடோமீட்டர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 46. இந்தியாவில் மாறு திசை மின்னோட்டம் அதிர்வெண், அதாவது ஏசி கரண்ட் இந்தியாவில் எவ்வளவு ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்றாங்க கேக்குறாங்க. 50 ஹெர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. சரியா? ஏசி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் 220 வோல்ட் டு 330 வோல்ட் என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க. 220 to 230 வோல்டேஜ் யூஸ் பண்றாங்க. மனித மூளையின் காந்த பாய அடர்த்தி. மனித மூளையின் காந்த பாய அடர்த்தி. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஒரு கொஸ்டின் நம்பர் 48. டேஷ் வாயு அதிக குறைவாக இருப்பதால் வானிலை பொருட்கள் நிரப்ப பயன்படுகிறது. ஹீலியம் கேஸ். ஸோ ஹீலியம் கேஸ் தான் என்ன பண்றாங்க இந்த இதெல்லாம் பார்த்தா யூஸ் பண்றாங்க. கொஸ்டின் நம்பர் 49. மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார்? கிறிஸ்டின் ஐஸ்டட் 1819 அல்லது 1820 அப்படின்னு ரெண்டு புக்ல ரெண்டு மாதிரி கொடுத்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 50. எண்ம விதியை வெளியிட்டவர் யார்? எண்ம விதியுடன் தொடர்புடையவர் நியூலாந்து. மும்மை விதி அப்படின்னா டோபரினர். மும்மை விதி டோபரினர். எண்ம விதி நியூலாந்து. மன்ட்லீஃப் அப்படின்னு கொடுக்கும்போது தனிம வரிசை அட்டவணையின் தந்தை. தனிம வரிசை அட்டவணையின் தந்தை. இவர் வந்து பார்த்தோன்னா புதிய ஆவர்த்தன விதி. புதிய ஆவர்த்தன அட்டவணை. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 51. டேஷ் வாயு மின் விளக்குகளில் அதில் உள்ள மின் இழை ஆவியாவதை தடுக்க பயன்படுகிறது. ஸோ இது என்ன கேஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்கான் கேஸ் யூஸ் பண்றாங்க. ஆர்கான் கேஸ் தான் மின் விளக்குகளில் அதில் உள்ள மின் இழை ஆவியாவதை தடுக்க பயன்படுகிறது. கொஸ்டின் 52. நமக்கு அருகாமையில் உள்ள விண்மீன் திரளத்தின் பெயர் சொல்லும் போது ஆண்ட்ரோமெடோ. ஆண்ட்ரோமெடோ என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 53. வெள்ளிக்கோளில் ஒரு நாள் என்பது எவ்வளவு நேரம்? வெள்ளிக்கோள் ஒரு நாள் அப்படின்னா எத்தனை மணி நேரமா இல்லை எத்தனை நாட்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி 243 நாட்கள். 240. அதாவது என்ன கான்செப்ட்னா வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நாட்கள் அப்படின்னு சொல்லும் போது 243 days. கொஸ்டின் நம்பர் 54. டிமேஸ் மற்றும் போபேஸ் என்பது இரண்டு துருக்கள் உள்ள கோள் எது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். சூரிய குடும்பத்துல புதனு, அடுத்து பார்த்தோன்னா வெள்ளி, பூமி, செவ்வாய். ஸோ இது துணைகள் கிடையாது, இதுக்கும் துணைகள் கிடையாது. இது ஒரே ஒரு துணைக்கால் வச்சுக்குது, இது ரெண்டு துணைக்கால வச்சிருக்கும். ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா செவ்வாய். ஆப்ஷன் பி செவ்வாய் இஸ் ரைட் ஆன்சர். இதுதான் அது ரெண்டு துணைக்கால். வெள்ளிக்கு துணைக்கால் கிடையாது. யுரேனஸ் 14 வச்சிருக்க போது. சரியா? நெப்டியூன் வந்து 27. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 55. மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் பால்வெள்ளி விதியை சுற்றி வர பூமி எடுத்துக்கொள்ளும் காலம். பூமி எடுத்துக்கொள்ளும் காலம் டேஷ் ஆண்டு எனப்படுறது. தாலமி ஆண்ட காஸ்மிக் ஆண்டு. ஒரு காஸ்மிக் ஆண்டு அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி காஸ்மிக் இஸ் ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 56.
முதல் முறையாக செலுத்தப்பட்ட செயற்கையான துணைக்கோள், முதல் முறை செலுத்தப்பட்ட செயற்கையான துணைக்கோள், அதாவது செயற்கைக்கோள்னு கேட்டாங்க. ஸோ முதன் முறையாக செலுத்தப்பட்ட செயற்கையான துணைக்கோள் எது? ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை 1957 ஸ்புட்னிக் 1 ரஷ்யாவால லான்ச் பண்ணப்பட்டது. ஸ்புட்னிக் இஸ் ரைட் ஆன்சர். கேனிமேடு அப்படின்னு சொல்லும்போது கோள்களிலே மிகப்பெரிய துணைக்கோள், துணைக்கோள்களிலே மிகப்பெரிய துணைக்கோள் அல்லது விழாயின் மிகப்பெரிய துணைக்கோள்னா கேனிமேடு போயிருப்பாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம். 57 மின் தேக்கு திறனின் எஸ்ஐ அலகு, மின் தேக்கு திறனின் எஸ்ஐ அலகு அப்படின்னு சொல்லும்போது பாரடே என்பது சரியான விடை. கண்டுபிடிச்சிருப்பா மைக்கேல் பாரடே, அதனால பேரட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, அல்லது பாரடே, பேரட் அப்படின்னு தான் ரைட்டு தான். சரியா? இப்ப டெஸ்லா அப்படின்னு சொல்லும்போது காந்த பாயத்தின் அடர்த்தி, காந்த புலத்தின் அலகு டெஸ்லா, அல்லது 10,000 காசுன்னு போயிருப்பாங்க. வெபர், காந்த பாய அடர்த்தினா வெபர், காந்த பாயம் அப்படின்னா வெபர், காந்த பாய அடர்த்தினா வெபர் பை மீட்டர் ஸ்கொயர், ஓம்னா மின்தடையன் வந்து குறிப்பிடுவாங்க. கொஸ்டின் 58 இழை ஒளியலின் தந்தை, இழை ஒளியலின் தந்தை சொல்லும்போது ஆப்ஷன் சி நரீந்தர் கபானி என்பது சரியான விடை. இதான் ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் அப்படின்னு போயிருப்பாங்க. இதுதான் அது ஒரே கேபிள் என்ன பண்றாங்க, எல்லா சேனல்ஸும் யூஸ் பண்றல அந்த டெக்னிக் தான். இது முழு வகை எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு போயிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 59 மின்னழுத்த வேறுபாட்டின் குறியீடு, மின்னழுத்த வேறுபாட்டின் குறியீடு சொல்லும்போது டி V = W by Q, V = W by Q is right answer. கொஸ்டின் நம்பர் வாட் பை கூலும் போயிருப்பாங்க, வோல்டேஜ் ஈக்குவல் டு. கொஸ்டின் நம்பர் 60 சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். தொலைவுகளை குறிக்க பயன்படுத்தப்படும் குறியீடு மரபு குறியீடுகள் கார்ட்டீசியன் குறியீடாகும். ஸோ இந்த குறியீடு இது கரெக்ட். அடுத்து அடர்மிக ஊடகத்தில் படுகோணம் அதிகரிக்கும் போது அடர் குறை ஊடகத்தில் அதன் விலகு கோணம் அதிகரிக்கும், இதுவும் ரைட்டு. வைரத்தின் மாறுநிலை கோணம் 24.4, இதுவும் ரைட்டு. ஸோ ஆப்ஷன் டி 1, 2, 3. ஸோ எல்லாமே சரி. சரியா? ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த 30 கொஸ்டினும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம் ஆங்கில தான் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். ஷுவராக உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்ருங்க. ஸோ எங்கள் சைட்லேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கான சப்போர்ட்டை நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதோட முடித்துனா இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். பயணிப்போம் அரசு அதிகாரிகளே. வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.